அவனுடைய ஆணையினால். அந்த ஆணையிலிருந்து அவன் நீக்கமின்றி நிற்றலும் நிகழ்கின்றது என்று அந்த ஆணை என்பது இரண்டு முறை பயன்படுகின்றது. சரி, அவ்வாறு ஆயின் அவனும் அவருடைய சக்தியும் ஒன்றா அல்லது வேறா? அதாவது சிவம் சக்தி என்ற இரண்டு பொருள்கள் உளவா, அல்லது ஒரே பொருள்தான் சிவம் என்றும் சக்தி என்றும் கூறப்படுகின்றதா? இரண்டு பொருள் உண்டென்றாலும் அந்த இரண்டு பொருளுக்கு இடையில இருக்கின்ற உறவு என்ன? ஒரு பொருளே இரண்டாக கூறப்படுகின்றது என்று சொன்னால் அந்த உறவு எப்படிப்பட்டது? அவனுக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தம், உறவு யாது என்ற ஐயங்கள்லாம் இயல்பாக எழுந்தானே. அந்த ஐயங்களை நீக்கி இறைவனுக்கும் சக்திக்கும் இருக்கின்ற தொடர்பு இவ்வகைப்பட்டது என்று அதனுடைய உண்மை வடிவத்தை உணர்த்துதல் இந்த 4வது அதிகரணத்தினுடைய நோக்கம். இறைவன் அவருடைய சக்தியினின்று நீக்கமின்றி நிற்பான் என்பதனையே மேற்கோளாக வைக்கின்றார். அதற்கு ஒரு தகுந்த ஏது காரணத்தையும் காட்டுகின்றார். ஆகவே இந்த 4வது அதிகரணத்திற்கு ஆசிரியர் வைகுண்ட தேவநாயனார் அமைக்கின்ற மேற்கோள் ஆசிரியருடைய சொற்களிலே எவ்வாறு அமைகின்றது என்று கேட்டால், இனி நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்றது என்பது மேற்கோள். இந்த மேற்கோளிலே சிவம் என்ற எழுவாயும் ஆணையின் என்ற செயற்படு பொருளும் சொல்லப்படவில்லை. அவற்றை ஆற்றலால் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எழுவாய் சொல்லப்படவில்லை என்றால் அது தோன்றா எழுவாய் என்று சொல்லப்படும். சொல்லப்படாவிட்டாலும் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே அந்த எழுவாயை வரவழைத்துக் கொள்வோம். ஆணையின் என்ற செயற்படு பொருளும் விடுபட்டிருக்கின்றது. அது நூற்பாவிலே இருக்கின்றது. அதனை இங்கு ஆற்றலாலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆணையின் என்ற எழுவாயை, ஆணையின் என்ற செயற்படு பொருளை மேற்கோளிலே அமைக்காததற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஆணை காரணமாகவே இறைவன் உயிர்களோடு அத்விதப்பட்டிருக்கிறான் என்ற செய்தியை முக்கியமாக நூற்பா கூறியிருக்கின்றது. எப்படி கூறியிருக்கின்றது அப்படின்னு கேட்டா, அவையே தானே ஆய் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சொல்லும் பொழுது, இறைவன் அவையே தானேயா இருக்கின்ற அத்வித சம்பந்தமோ அவனுடைய சக்தியினால் அமைவது. இருவினையின் போக்குவரவு புரிய என்ற இடத்திலும் இருவினையை போலவே அதனினும் முக்கியமாகிய துணை காரணமாக ஆணை அமைகின்றது என்பதனால ஆணை என்பது யாண்டும் இந்த நூற்பாவிலேயே சென்று கொண்டிருக்கின்றது என்பதனால அந்த ஆணையிலிருந்துதான் பெருமான் இங்கு நிற்கமின்றி நிற்கின்றான் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதனால அதனை இங்கு தோன்றாத செயற்படு பொருளாக வைத்திருக்கின்றார். ஆகவே நீக்கம் இன்றி நிற்கும் என்ற தொடரிலே சிவம் நீக்கம் இன்றி நிற்கும் என்றோ, சிவம் ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் என்றோ அந்த தோன்றா எழுவாயையும் தோன்றா செயற்படு பொருளையும் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மேற்கோளுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இறைவன் தனது சக்தி நின்று பிரிப்பின்றி இருப்பான் என்பது பொருள். சரி, இந்த உறவு என்பது பிரிப்பின்றி நிற்றல் என்ற உறவு என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். நீரிலே இயல்பாக குளிர்ச்சி இருக்கின்றது, நெருப்பிலே இயல்பாக சூடு இருக்கின்றது. நீரிலிருந்து குளிர்ச்சி வேறாகாது உடங்கியைந்து நிற்கின்றது. நெருப்பிலிருந்து சூடு வேறாகாமல் உடங்கி இயைந்து நிற்கின்றது. உடங்கி எய்தல் என்றால் சேர்ந்தே காணப்படுதல். இவ்வாறு நீருக்கும் குளிர்ச்சிக்கும் இருக்கின்ற உறவு போல, நெருப்பிற்கும் சூட்டிற்கும் இடையே இருக்கின்ற உறவு போல வேறாகாமல் உடன் இருந்தே காணப்படுகின்ற தன்மை கொண்ட இயைபு அல்லது உறவு, அந்த உறவினை வடமொழியிலே தாதாத்மியம் என்று சொல்வார்கள், தமிழிலே தற்கிழமை என்று சொல்வார்கள். தாதாத்மியம் என்பது தமிழ் மொழிப்படுத்தப்பட்டு தாதான்மியம் என்றாகும். ஆத்மா ஆன்மா என்றாவதனால தாதாத்மியம் என்றால்
ஒரு பொருள் அதுவான் தன்மை என்பது பொருள். தற்கிழமை என்றால், கிழமை என்றால் உரிமை அல்லது உறவு. தற்கிழமை என்பதற்கு தன்னோடு தான் கொள்கின்ற உறவு என்பது பொருள். ஆகவே ஒரு நீரிலே இருக்கின்ற குளிர்ச்சி என்பது நீரினுடைய குணம், நெருப்பிலே இருக்கின்ற சூடு என்பது நெருப்பிற்கு இருக்கிற குணம். அந்த குணத்தை கொண்ட குளிர்ச்சி என்ற குணத்தை கொண்ட நீர் குணி, அதாவது குணத்தை உடைய பொருள் என்று பெயர் பெறும். குணி என்பது ஒரு வடமொழி சொல். குணி என்றால் குணத்தை கொண்டது என்பது பொருள். சூடு என்பது குணம். அந்த சூடாகின்ற குணத்தை கொண்ட குணி எது என்று கேட்டா நெருப்பு. ஆகவே குணத்திற்கும் குணிக்கும் உள்ள தம்மில் வேறாகாது உடங்கு இயைந்து காணப்படுகின்ற உறவு, அந்த உறவினை தற்கிழமை என்று தமிழிலும் தாதாத்மியம் என்று வடமொழியிலும் கூறுவார்கள். தாதாத்மியம் என்றால் தானான் தன்மை, தற்கிழமை என்றால் தனக்கும் தனக்கு தன்னோடு தான் கொண்ட உறவு என்பது பொருள். தற்கிழமை என்பதற்கு தன்னிடத்தில் நிகழ்கின்ற உரிமை என்பது பொருள். ஆகவே பொருள் தன்மையால் இவை ஒன்று என்பதை இந்த உறவு புலப்படுத்துகின்றது. குளிர்ச்சி என்பது நீரின் வேறாகாது இருக்கின்றது. சூடு என்பது நெருப்பிலிருந்து வேறாகாது இருக்கின்றது. சூரியனுடைய ஒளி என்பது சூரியனிடத்திலிருந்து வேறாகாது இருக்கின்றது. இவ்வாறு ஒரு பொருளிடத்திலிருந்து வேறாகாது இருக்கின்ற அந்த பொருளுடைய ஆற்றலுக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கின்ற உறவு என்பது தற்கிழமை என்ற உறவு. ஒரு பொருளுக்கும் அந்த பொருளிலிருந்து வேறாகாது இருக்கின்ற அந்த பொருளுக்கே உரிய ஆற்றல், குவாலிட்டி, குணம், அதற்கும் இவ்விரண்டிற்கும் இருக்கின்ற உறவுதான் தற்கிழமை உறவு. அந்த உறவுதான் சிவனுக்கும் சக்திக்கும் இருக்கின்ற உறவு என்பதனால சிவமும் சக்தியும் பொருளால் ஒன்றுதான், இருந்தாலும் செயற்பாட்டினாலே இருதிறப்பட்டு நிற்கும். செயற்பாட்டினாலே இருதிறப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நீரிலே ஒருவன் மூழ்கினால்தான் அதன் குளிர்ச்சியை உணர முடியும். தொலைவிலே இருந்தால் நீர் என்ற ஒரு பொருள் காட்சிக்கு வந்தாலும் அதனுடைய குணத்தினால் இவனுக்கு பயனில்லை. அதுபோல நெருப்பிற்கு அருகிலே சென்றாலோ அல்லது தீண்டினாலோ தான் அதனுடைய சூட்டினை உணர முடியும். நாம் தீண்டாவிட்டாலும் நெருப்பு சூடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நமக்கும் நெருப்பிற்கு இருக்கிற தொலைவு குறைய குறைய அதனுடைய சூட்டினை நாம் உணர்கின்றோம். இதெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட பொருள்கள், நீரும் நெருப்பும். ஆனால் கடவுள் எல்லையின்றி இருக்கின்ற பொருள். இப்ப எல்லைக்கு உட்பட்ட பொருள், அதனை எல்லையில்லாத பொருளுக்கு உவமையாக தருகின்றோம். அப்பொழுது எல்லையற்ற பொருளுக்கு இவற்றை உவமையாக தரும்போது சில சிரமங்கள் இருக்கின்றன. குணத்திற்கும் குணிக்கும் தற்கிழமை உறவு இருக்கின்றது என்பதை மட்டும்தான் இங்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் எல்லையற்ற பொருள். அவன் தன்னுடைய ஆற்றலினாலே பசுபாசங்களை எப்பொழுதுமே ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாய் கலந்திருக்கின்றான் என்பதையெல்லாம் 2வது நூற்பாவினுடைய முதல் 2 கூறுகளிலேயே அறிந்து விட்டோம். அந்த ஆற்றல் இருக்கின்றது, அது அவனிடத்திலே வேறாத தற்கிழமையாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது, உறவு கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருள் இருதிறப்பட்டு நிற்கும் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு கேட்டா, நெருப்பு தொட்டாதான் சுடும், நாம் தொடாவிட்டாலும் அது சூடாகத்தான் இருக்கின்றது. குளத்து நீரிலே மூழ்கினால்தான் ஜில்லென்று இருக்கும், நாம் மூழ்காத பொழுதும் அந்த குளத்து நீர் ஜில்லென்று தான் இருக்கின்றது என்பதை போல. அடுத்தது சூரியனை பார்ப்போம். சூரியன் பிரகாசமாக இருக்கின்றான். அவன் பிரகாசமாக இருப்பதற்கு அவனுடைய கதிர்கள், அவனுடைய ஒளி காரணம். சூரியனை பார்க்கின்ற ஒருவன் சூரியனை எதனை கொண்டு பார்க்கின்றான்? அவனுடைய ஒளிக்கதிர்களை கொண்டுதான் சூரியனை பார்க்கின்றான்.
அந்த ஒளிக்கதிர்கள் சூரியனை காட்டுகின்ற நிலை, அந்த நிலைக்கு வடமொழியிலே பிரகாசம் என்று பெயர். பிரகாசம் என்றால் விளக்கம், தன்னைத்தான் விளக்குதல் பிரகாசம் என்று சொல்லப்படும். அந்த சூரிய ஒளியை கொண்டுதான் ஒருவன் உலகத்திலே இருக்கின்ற சூரியன் அல்லாத எல்லா பொருள்களையும் பார்க்கின்றான். இரவு நேரத்துல கும்மிருட்டா இருக்கு, சூரியன் உதித்த உடனே எல்லாம் பல பல என்று காட்சிக்கு வருகின்றன. அப்பொழுது சூரியன் மறைந்திருக்கும் பொழுது காணப்படாதிருந்த மேடு பள்ளங்கள், குதிரை கொட்டகைகள், மரஞ்செடி கொடிகள், ஆறுகள், மலைகள், காடுகள் எல்லாம் சூரிய உதயமானவுடன் காட்சிக்கு வருகின்றன. இப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்களை கொண்டே சூரியன் அல்லாத பொருள்களையும் நாம் காண்கின்றோம், விளக்கிக் கொள்கின்றோம். அதற்கு விமர்சம் என்று பெயர். இப்பொழுது சூரியனுடைய ஒளி என்பது சூரியனையே காட்டுகின்றது, அது தன்னைத்தானே விளக்குகின்றது. சூரியன் தன்னைத்தானே தன்னுடைய ஒளியினாலே விளக்கிக் கொள்கின்றான். அதே சூரியன் தானல்லாத பொருள்களையும் தன்னுடைய ஒளியினாலே நமக்கு விளக்குகின்றான். அப்பொழுது சூரியன் தானல்லாத நமக்கு, தானல்லாத உலகத்தை தன்னுடைய ஒளியை கொண்டே விளக்குகின்றான். அதை போல கடவுள் தன்னைத்தானே விளக்குகின்ற எந்த ஒரு திருவுருட் சக்தி உண்டோ அந்த சக்தியை கொண்டே கடவுள் கடவுளல்லாத உயிருக்கு, கடவுளல்லாத உலகத்தையும் விளக்குகின்றான். கடவுள் கடவுளல்லாத உயிருக்கு, கடவுளல்லாத உலகத்தை தன்னுடைய திருவுருட் சக்தியினாலே விளக்குகின்றான் என்று சொல்லும் பொழுது, அந்த திருவுருட் சக்தி கடவுளல்லாத உயிரோடும் கடவுளல்லாத உலகத்தோடும் ஒன்றாக, வேறாக, உடனாக, அத்விதமாக கலக்கின்றது என்ற செய்தியை இந்த நூற்பா முதலிலே சொல்லிவிட்டது. அந்த திருவுருட் சக்தி தான் பெருமானிடத்திலே நீக்கமின்றி நிற்கின்றது. அது நீக்கமின்றி நிற்கின்ற காரணத்தினாலே அந்த திருவுருட் சக்தியை கொண்டே அவனையும் காண்கின்றோம். ஆகவே அவனை காண்பதற்கும் அதுவே பயன்படுகின்றது. அந்த சிவனை காண்பதற்கு பயன்படும் பொழுது அதற்கு பிரகாசம் என்று பெயர். சிவனை காட்டாது உயிருக்கு உலகத்தை காட்டுகின்ற பொழுது அதற்கு விமர்சம் என்று பெயர். ஆனால் அது இரண்டு விதமாக செயல்படுகின்றதே அல்லாமல் அது இரண்டு பொருள் அன்று. சிவமும் சக்தியும் கூட இரண்டு பொருள் அல்ல, அவை ஒரே பொருள்தான் என்பதை நீரும் குளிர்ச்சியும் தம்மில் வேறாக அமையும், நெருப்பும் சூடும் தம்மில் வேறாக அமையும் கொண்டு பொருள் ஒன்று என்று அறிய வேண்டும். இப்பொழுது சூரியனுடைய கதிர்கள் சூரியனை காட்டும் பொழுது அவை பிரகாசம் என்றும், சூரியனுடைய கதிர்கள் சூரியன் அல்லாத பொருள்களை காட்டும் பொழுது விமர்சம் என்றும் இரு விதமாக செயல்படும் பொழுது இருவிதமான பெயர்களை பெறுவதனால சக்தி என்பது இரண்டாகி விடாது என்பதை அறிவதை போல, அதாவது சூரியனுடைய ஒளி என்பது இரண்டாகி விடாது, அது ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்று அறிவதை ஒத்து திரோதையாக செயல்பட்டாலும் அனுகிரக சக்தியாகின்ற திருவுருளாக செயல்பட்டாலும் சக்தி என்பது ஒன்றுதான். அது தான் ஒன்றாக இருப்பதோடு அல்லாமல் தனக்கு சொந்தக்காரனாகின்ற இறைவனோடும் அது ஒன்றாகத்தான் இருக்கின்றது, பொருள் தன்மையினால் வேறாகிவிடவில்லை. இப்பொழுது கடவுள் பசுபாசங்களை ஒன்றாய், வேறாய், உடனாய், அத்விதமாய் கலந்தாலும் பொருள் தன்மையினால் வேறானவன் தான். ஆனால் கடவுள் தன்னோடு நீக்கமின்றி இருக்கின்ற சக்தியோடு பொருள் தன்மையினால் வேறானவன் அல்லன், பொருள் தன்மையினால் அவன் ஒன்றாகி இருக்கின்றான் என்பதை நன்றாக உணர வேண்டும். சிவனும் சக்தியும் பொருள் தன்மையினால் ஒன்றாகி இருக்கின்றார்கள், ஆனால் செயற்பாட்டில் இருதிறப்பட்டு நிற்கின்றார்கள். அதாவது சிவன் தன்னைத்தானே விளக்கும் பொழுது சிவம் என்று கூறப்படுகின்றான். அவனே தன் சக்தியினாலே உலகத்தினை விளக்கும் பொழுது சக்தி என்று கூறப்படுகின்றான். இப்படி நான் சொல்றேனே தவிர உண்மையிலே சிவனை விளக்குவதும் அவருடைய சக்தி தான், உலகத்தை விளக்குவதும் அவருடைய சக்தி தான். ஆகவே இறைவன் மட்டுமே அறியப்படும் பொழுது
இறைவன் சக்தியாகவே அறியப்படுகின்றான் என்பதை அறிய வேண்டும். உலகம் அறியப்படும் பொழுது சக்தி உயிருக்கு உலகத்தை அறிவிக்கின்றது. அப்பொழுது இறைவன் மறைகின்றான் என்பதை அறிய வேண்டும். ஆகவே இறைவனுடைய சக்தி என்பது சூரியனுடைய ஒளிக்கதிர் போல செயல்படுகின்றது. ஆனால் நீருக்கும் குளிர்ச்சிக்கும் நெருப்பிற்கும் சூட்டிற்கும் வேறாகாத தன்மை இருப்பதை போல பெருமானிடமிருந்து வேறாகாது ஒன்றுபட்டு இருக்கின்றது என்று உணர வேண்டும். சூரியனை பார்க்கும் பொழுது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் சூரியனை காட்டினாலும் அந்த ஒளிக்கிரணங்கள் சூரியனுக்கு வெளியே இல்லாத தன்மையும் உள்ள அடங்கி இருக்கின்ற தன்மையும் சூரியன் என்றே காண்கின்ற தன்மையும் ஒளிக்கிரணங்களை பிரித்து காணாத தன்மையும் நமக்கு நம்முடைய அனுபவத்தில் இருக்கின்றது. ஆகவே இறைவனை காண்கின்ற காட்சி நிலையிலே இறைவனை காட்டுவது அவருடைய சக்தி தான் என்றாலும் கூட அந்த சக்தி இறைவனிடத்திலே அடங்கி இருக்கும். பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்ற அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் என்று இந்த முக்தி நிலையை பழைய சங்கப்பாடலானது நமக்கு காட்டுகின்றது. அதாவது சக்தியை கரத்தல் என்பது உலகை காட்டாது கடவுள் தன்னையே காட்டுவதாகும். அது சக்தியின்றி இருப்பதன்று, மாறாக தானே சக்தியாய் இருப்பதாகும். ஆனால் அந்த முக்தி நிலையிலே சிவனுடைய காட்சியானது சக்தியினால் இவ்வாறு நிகழ்கின்றது. அதுவரையிலும் அந்த சக்தி என்பது திரோத என்று அழைக்கப்பட்டு விமர்சம் என்ற செயலை செய்கின்றது. அது உயிர்களுக்கு உலகினை காட்டி படைப்பினை நிகழ்த்துகின்றது. அப்படிப்பட்ட சக்தி என்பது பெருமானுக்கு தற்கிழமையாக அவனுடைய சக்தியாக அவனிடமிருந்து வேறாகாமல் பிரிக்க வாராமல் சேர்ந்தே இருப்பதாக காணப்படுகின்றது என்பதுதான் நீக்கமின்றி நிற்கும் என்ற மேற்கோளுக்கான பொருள். ஆனால் இந்த மேற்கோளினை உறுதிப்படுத்த வேண்டும். தக்க காரணத்தினாலே ஏது கூற வேண்டும். அந்த ஏதுவினை எவ்வாறு கூறுகின்றார் என்று பார்ப்போம். சக்திக்கும் சிவனுக்கும் இருக்கின்ற உறவு தற்கிழமைன்னு சொன்னோம். அந்த உறவினை ஒருமையில் இருமை என்று விளக்கிக் கொள்ளலாம். அதாவது என்ன, பொருள் ஒன்றுதான், ஆனா இரண்டாக அறியப்படுகின்றது செயல்பாட்டினாலே. அதனை ஒருமையில் இருமை என்று சொல்லலாம். கடவுளுக்கும் பசுபாசத்திற்கும் கலப்பினால் உண்டாகின்ற ஒரு உறவு இருக்கின்றதே, அதனை அத்விதம் என்று சொன்னோம். அதனை இருமையில் ஒருமை என்று சொல்லலாம். அதாவது பொருள் இரண்டுதான் இருந்தாலும் அங்கு ஓர் கலப்பினால் ஒருமை காணப்படுகின்றது. பொருள் தன்மையினால் வெவ்வேறாக இருக்கின்ற பொருள்களிலும் கலப்பினாலே ஒற்றுமை காணப்படுவது என்பது அத்வைத்தம். அதனை இருமையில் ஒருமை என்று சொல்லலாம். பொருள் ஒன்றுதான், ஆனால் செயல்பாட்டினாலே அங்கு இருமை காணப்படுகின்றது என்பதனை தாதாத்மியம் என்று சொல்லலாம். அதனை ஒருமையில் இருமை என்று சொல்லலாம். இப்பொழுது படைப்பிற்கும் முக்திக்கும் காரணமாகின்ற அந்த பெருமானுடைய சக்தி என்பது பெருமானிடமிருந்து வேறாகாமல் நீக்கமின்றி இருக்கின்றது என்று மேற்கோள் கூறிவிட்டது. அதற்கு காரணம் கூற வேண்டும், ஏது கூற வேண்டும். அந்த ஏதுவினை கூறுகின்றார். அவன் ஏகாநேகம் இரண்டும் இன்றி சர்வ வியாபியாய் நிற்றலான் என்று சொல்றார். அவன் என்றால் சிவன். ஏகாநேகம் என்பது ஒரு உண்மை தொகை. ஏகம் பிளஸ் அநேகம். ஏகம் என்றால் ஒருவனாயிருத்தல், அநேகம் என்றால் பலவாயிருத்தல் என்பது பொருள். ஆனால் அநேகம் என்பது ஒன்றல்லாத தன்மை என்று இருமையை மட்டும் இங்கு கூறுகின்றது. என எடுத்துக்காட்டு வெண்பாவில இருமைதான் கூறப்பட்டிருக்கு. ஆகவே ஏகாநேகம் என்பது ஒருமை மற்றும் இருமை இரண்டும் இன்றி. அவன் சிவன் ஒருவன் என்பதோ இருவன் என்பதோ இருவர் என்பதோ இன்றி, சிவன் ஒருவன்தான் என்பதோ சிவமும் சக்தியும் இருவர்தாம் என்பதோ அந்த இரண்டு நிலைகளும் இன்றி,
சர்வ வியாபியாய் நிற்றலான். கடவுள் பசுபாசங்களை நன்றாக கலந்திருக்கிறார். அவர் கலப்பதற்கு அந்த சக்தி துணை செய்கின்றது. அப்படி துணை செய்கின்ற சக்தியில் இருந்து அவர் வேறுபடாது இருக்கின்றார். இதனை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால், அவர் ஒருவராய் இருந்தாலும் சர்வ வியாபியாய் இருக்க முடியாது. சக்தியும் சிம்மும் பொருள் தன்மையினால் வெவ்வேறாக இருவராக இருந்தாலும் இந்த சர்வ வியாபகத்தன்மை என்பது கைகூடாது. கடவுள் பசுபாசங்களை நன்றாக கலந்திருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று நூல்கள் கூறுகின்றன. அதனை மாற்ற முடியாது. அவர் சர்வ வியாபியாக இருப்பதனால்தான் படைப்பு நிகழ்கின்றது, நமக்கு உண்டி வினை நிகழ்கின்றது, நமக்கு வினையானது ஊட்டப்படுகின்றது என்பதனால அதனை மாற்ற முடியாது. மாறாக அவ்வாறு சர்வ வியாபியாக இருக்கின்ற இறைவன் எந்த தன்னுடைய சக்தியினால் சர்வ வியாபியாக இருக்கின்றானோ அந்த சக்தியும் தானும் வேறு வேறு என்று இருந்தால் இந்த சர்வ வியாபக தன்மை என்பது கைகூடாது என்பதை ஏதுவாக அமைக்கின்றார். இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஏகன் என்றால் ஒருவன். ஒருவன் என்பது என்ன அப்படி கேட்டா பலரிடையிலே ஒருவன், பலருக்கு நடுவிலே ஒருவன் என்று சொன்னால் அதனை வடமொழியிலே அசங்கன் என்று சொல்வார்கள். அதாவது கலப்பு இல்லாதவன். பல பொருள்களிடத்திலே இடையிலே ஒரு பொருள் இருக்கு. அதாவது இலையில பல ஐட்டம்ஸ் மாதிரி இருக்காங்க, நடுப்புற ஒரு அப்பளம் இருக்கு அப்படின்னா பச்சடி, பாயசம், வடை, பொரியல், அவியல் எல்லாத்துக்கும் நடுப்புற அப்பளம் இருக்கு. அப்ப பல பொருள்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு பொருள் ஏகம், ஒன்று என்று சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது அது அசங்கம், அதாவது என்ன, ஏனைய பொருளோடு கலப்பு இல்லாதது. சங்கம் என்றால் கலப்பு, அப்ப தொடர்ச்சி இல்லாது என்று ஆகின்றது. அப்பதானே அது ஒன்று என்று சொல்லப்படும். அப்படி அது அங்கனம் அது ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் அது சர்வ வியாபியாக இருக்க முடியாது. அதாவது பாசத்திற்குள்ளும் அந்த அப்பளம் இருக்கின்றது, வடைக்குள்ளும் அந்த அப்பளம் இருக்கின்றது, தொகையிலுக்குள்ளும் அந்த அப்பளம் இருக்கின்றது, சாம்பார் ரசத்திற்குள்ளெல்லாம் அப்பளம் இருக்கின்றது என்ற நிலை வராது. அது தான் ஒன்று என்று பிரிந்து நிற்கும் என்று சொன்னால் அந்த அசங்கத்தன்மையினாலே அது என்ன ஆகாது, அதற்கு சர்வ வியாபகத்தன்மை என்பது ஏற்படாது. சரி, அது அநேகன் என்று சொன்னால் அது சங்கனாகி விடுகின்றது. அநேகன் என்று சொன்னால் அது எல்லாமாக இருக்கின்றது என்று ஆகும். எல்லாமாக இருக்கின்றது என்பது எதற்கு சொல்லலாம்? ஒரு அரிசி என்பது இட்லியிலும் இருக்கின்றது, தோசையிலும் இருக்கின்றது, முறுக்கிலும் இருக்கின்றது, சாதத்திலும் இருக்கின்றது, கஞ்சியிலும் இருக்கின்றது. இப்பொழுது இப்படி பல வடிவங்களிலே இருக்கின்ற அந்த அரிசியினை அநேகன் என்று சொல்லலாம். அதாவது பலவாக இருக்கின்ற தன்மை கொண்டது என்று சொல்லலாம். பலவாக இருக்கின்ற தன்மை என்பது அரிசிக்கு எவ்வாறு ஏற்படுகின்றது கேட்டா சங்கத்தினால் ஏற்படுகின்றது, கலப்பினால் ஏற்படுகின்றது, தொடர்ச்சினால் ஏற்படுகின்றது. அப்படி தொடர்ச்சினால் ஏற்படும் பொழுது அது பொருள் தன்மையினால் வேறு என்பது கெட்டுப்போகும். இப்ப கடவுள் பொருள் தன்மையினால் வேறு என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனால தான் பொருள் தன்மையினால் வேறானவன் என்ற நிலைக்கு பாதகம் இல்லாமல் தான் சம்பந்தமே மற்ற பொருளோடு கலக்காதவன். எப்படி அரிசியும் கல்லும் கலக்காது. ஒரு மரக்கா அரிசியில கொஞ்சம் கல் இருக்குன்னா அந்த கல்லு வேக போறது இல்லை, சோறாக ஆக போறது இல்லை. அந்த அரிசியை சமைச்சா கல்லு சமைக்கப்படாமல் நம்ம பல்லதான் குத்த போகுது. அப்பொழுது நாம் வாளா கலந்து வைத்தாலும் உண்மையில் கலப்பு நிகழ்வதில்லை. ஆனால் கடவுளுக்கும் பசுபாசத்திற்கும் இருக்க கலப்பு என்பது இயக்குகின்ற கலப்பு. கடவுள் தன் ஆற்றலினாலே பசுபாசங்களை கலக்கின்ற காரணத்தினாலே பசு இயங்குகின்றது, பாசம் இயங்குகின்றது என்பதனால அந்த கலப்பு அத்விதமான கலப்பு. அரிசியும் கல்லையும் கலந்து வைத்தாலும் அந்த கலப்பிலே அத்விதம் இல்லை என்பதனால ஏகன் என்று சொன்னால் கடவுள் கலப்பில்லாதவனாகி விடுவான். அநேகன் என்று சொன்னால் கடவுள் பொருள் தன்மையினால் வேறுபடாதவன் என்ற நிலை இல்லாமல் போய்விடும். கடவுள் பொருள் தன்மையினாலும் வேறுபட்டிருக்க வேண்டும், கலப்பினாலும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கென்று ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் என்பது அவனிடம் அவனாகவே பிரிப்பின்றி இருக்க வேண்டும்.
என்பதை எடுத்துக்காட்டு வெண்பாவினால் சொல்ல போறார். இப்பொழுது ஏகாநேகம் இரண்டும் இன்றி அப்படின்னு ஏதுவில சொல்லிருக்கிறார். அதை 2 முறை பொருள் செய்ய வேண்டும். எப்படி 2 முறை பொருள் செய்ய வேண்டும் என்றால், கடவுள் படைப்போடு ஏகனாகவோ அநேகனாகவோ இந்த 2 தன்மையிலும் வேறுபட்டிருக்க வேண்டும். அவன் ஏகனும் அல்லன் அநேகனும் அல்லன் என்று இருக்க வேண்டும். அவன் ஏகன் அல்லன் என்பதனால அநேகனாகின்றான், அநேகன் அல்லன் என்பதனால ஏகனாகின்றான் என்பது தான் ஏகன் அநேகன் இறைவனுடைய வாழ்க என்று சொன்னோம். ஏகன் என்று சொல்வதனால அநேகத்தன்மை விளக்கப்பட்டது, அநேகன் என்று சொல்வதனால ஏகனாகின்ற தன்மை விளக்கப்பட்டது. ஆகவே ஏகநாதலும் இன்றி அநேகநாதலும் இன்றி படைப்போடு கலந்திருப்பதற்கு காரணம் ஒரு சக்தி. அந்த சக்தியிலே அவன் ஏகநாதலும் அநேகநாதலும் இன்றி ஒற்றுமைப்பட்டிருக்கின்றான் என்று சொல்ல போகின்றார். எப்படி சொல்ல போகின்றார் அப்படின்னு கேட்டா அதை எடுத்துக்காட்டு என்பவை பார்ப்போம். எங்கும் உளன் என்றளவை ஒன்றன்று 2 எண்ணில் எங்கும் உளன் அன்று எவற்று எவனும் அங்கண் அவை அவனன்று இல்லை பொன் ஒளி போல் ஈசன் அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு என்ற அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. ஏகாநேகம் இரண்டுமின்றி என்பதை 2 முறை பொருள் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஒரு முறை என்பது கடவுள் பசுபாசங்களிலே கலந்திருக்கின்ற தன்மைக்கு அந்த ஏது வருகின்றது. அடுத்த முறை பொருள் செய்யும் பொழுது கடவுளுக்கும் சக்திக்கும் இருக்கின்ற தற்கிழமை உரையை பற்றி வருகின்றது. இப்பொழுது எடுத்துக்காட்டு வெண்பா என்பது சிவனுக்கும் சக்திக்கும் இடையிலே இருக்கின்ற தற்கிழமை உரையை பற்றி மட்டும்தான் கூறுகின்றது. ஏன் அப்படி கூறுகின்றதுன்னு கேட்டா, கடவுள் படைப்போடு கலந்திருக்கும் பொழுது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தலுக்கு காரணம் அவருடைய சக்திதான் என்று சொல்லப்பட்டு விட்டது என்பதனால அதனை மீண்டும் கூற வேண்டாம். இறைவன் எல்லாமாய் இருப்பதனால் அவன் ஏகன் அல்லன் என்பதனால அவன் ஏகன் இன்றி என்று சொல்லப்பட்டது. இறைவன் எல்லாமாய் இருந்தாலும் தான் எந்த பொருளை கலக்கின்றோமோ அந்த பொருளின் தன்மை தன் மீது ஏறாது தன்னை காத்துக் கொள்கின்றான். பெருமான் பசுவோடு கலப்பதனால பசுவாகி விடுவதில்லை, பாசத்தோடு கலப்பதனால பாசத்தின் குணம் அவனுக்கு ஏறுவதில்லை. தன்னுருவம் யாவர்க்கும் தாக்காதிருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அவன் நிர்விகாரியா இருப்பதனால அவன் அநேகனும் அல்லன், அவன் எல்லாமாய் இருப்பதனால ஏகன் அல்லன், அவன் நிர்விகாரியா இருப்பதனால அநேகனும் அல்லன். அதாவது கலப்பினாலே பாதிக்கப்படுவதில்லை என்பதனால கலந்தும் கலவாதவன் தான். ஆகவே பல பொருள்களும் இருந்தாலும் அவன் ஒருவனாகவே இருக்கின்றான் என்பதனால அநேகன் அல்லன். அவன் அநேகன் அல்லன் என்பதனால ஏகன் என்றும், ஏகன் அல்லன் என்பதனால அனைத்தையும் கலக்கின்றான் என்பதால் அநேகன் என்றும் கூறப்பட்டான். ஆகவே திருவாசகத்திலே ஏகன் அநேகன் இறைவனுடைய வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது. இது ஒரு டயர்னா ஒரு படிநிலை. இதனை விளக்குகின்ற திருவாசகம் இன்னொன்றும் இருக்கின்றது. நிலம் நீர் நெருப்புயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேழன திசை பத்தென தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோநோக்கம் ஆடாமோ. இறைவன் தான் ஒருவனாக இருந்து கொண்டே பலவாகி இருக்கின்றான். இறைவன் தான் ஒருவனாகி இருந்து கொண்டே அந்த ஏகாரம் அவருடைய தன்மை குன்றவில்லை, அவன் நிர்விகாரியா இருக்கின்றான் என்பதை ஸ்ட்ரெஸ் செய்யுது. ஆகவே தான் ஒருவருமே என்பதனால அவன் அநேக நல்லன் என்று சொல்லப்பட்டது. அவன் ஒருவனாய் இருந்து கொண்டே பலவாகி நின்றவாறு என்பதனால அவன் ஏக நல்லன் என்று சொல்லப்பட்டது. அதுதான் இங்கு ஏகாநேகம் இரண்டும் இன்றி. இப்ப ஏகாநேகம் இரண்டுமின்றி சர்வவியாபியா இருப்பதற்கு அவனுக்கென்றே ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த ஆற்றலோடு அவன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதை மட்டும்தான் எடுத்துக்காட்டு வெண்பா நமக்கு கூறப்போகின்றது. அந்த எடுத்துக்காட்டு வெண்பா எப்படி சொல்றதுன்னா, எங்கும் உளன் என்றளவை ஒன்றன்று அப்படின்னா அர்த்தம்னா, எங்கும் உளன் என்ற அளவையினால் என்று அளவையும் இருக்கு, என்ற பிளஸ் அளவை அது செய்யுள் நோக்கி அந்த அகாரம் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. என்ற அளவை என்பது என்றளவை என்றாகிவிட்டது. அளவை என்பது அளவையால் என்ற
மூன்றாம் வேற்றுமை தொகை. அளவை என்றால் பிரமாணம், ப்ரூஃப். எல்லாவிடத்தும் கடவுள் இருக்கின்றான் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டு விட்ட செய்தி. இனிமேல் அந்த செய்தியிலே ஐயம் கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல மீண்டும் நமக்கு ஐயம் வரக்கூடாது. we have accepted the truth. அதாவது கடவுள் எல்லாவிடத்திலும் நீக்கமின்றி கலந்திருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொண்டு, அதனால அவன் ஒன்று அன்று அப்படின்னா அவன் ஒருவனாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார். ஏன் ஒருவனாக இருக்க முடியாது? அவன் ஒருவன் என்று சொன்னால் அசங்கன், கலப்பில்லாதவன் என்று ஆகிவிடும். ஒருவன் என்று பிரித்தறியப்படுபவன் எப்படி பிரித்தறியப்படுகின்றான்? அங்கு கலப்பு குன்றுவதனால பிரித்தறியப்படுகின்றான். ஆகவே கலப்பு நிறைவாக இருந்தது என்று சொன்னால் பிரித்தறிய வாராது. கடவுளுடைய கலப்பு என்பது சக்தியினால் நிரம்பி இருக்கின்றது என்பதனால அவனை ஒருவன் என்று சொல்ல முடியாது. என்பதனால சக்தி அவனை ஒருவனாக காட்டாது என்பது பொருள். முதல்வன் எல்லா பொருளிலும் நிறைந்து நிற்பான் என்பதை வைத்து ஆராய்ந்து பார்த்தால் அவன் ஒருவனாய் உள்ளான் என்பது பொருந்தாது. ஏனெனில் அவன் ஒருவனே ஆயின் எல்லா இடத்தும் எப்படி நிறைந்து நிற்றல் இயலும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கங்கை கரையில் இருக்கின்ற ஒருவன் அதே நேரத்தில் காவிரி கரையிலும் நிற்க முடியுமா? கங்கை எங்கேயோ இருக்கு, காவிரி எங்கேயோ இருக்கு என்பதனால ஒருவன் என்ற சொல்லினாலே கடவுளுக்கு ஒரு லிமிட்டேஷன் வருது. கடவுள் அன்லிமிட்டடாக இருக்கிறார், கடவுள் எல்லையின்றி இருக்கிறார். கடவுள் என்ற ஒரு பொருள் எல்லையின்றி இருப்பது அதனுடைய வியாபகத்திற்குள்ளே அனைத்து படைப்பையும் அதை அடக்கிக் கொள்வது, அதனுடைய வியாபகத்திற்குள்ளே அது அனைத்து படைப்பையும் அடக்கிக் கொள்வதற்கு காரணமாக இருப்பதே அவருடைய சக்தி தான் என்பதனால கடவுள் நீக்கமில்லாத தன் சக்தியோடு இருப்பதனாலேயே அவனை ஒருவன் என்று கூறுதல் இயலாது. ஆகவே சர்வ வியாபியாகிய முதல்வன் ஒருவன் என்று கூறுதல் கூடாது என்பது விளங்கும். சரி, கடவுளை அவனிடத்திலே இருமை உண்டு என்று சொல்லிவிட்டால் என்ன? கடவுள் இரண்டாக இருக்கின்றான். எப்படி இரண்டாக இருக்கின்றான்னா, அவன் சிவனாக இருந்து ஒருவனாக இருக்கின்றான், சக்தியாக இருந்து அனைத்திலும் கலக்கின்றான். ஆகவே கடவுள் என்பது சக்தி சிவம் என்று பொருளிடத்திலேயே இரண்டு தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டா அப்பொழுதும் சர்வ வியாபகத்தன்மை கூடாது. எப்படி கூடாதுன்னா, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கின்றான்னு சொல்லும் போது அவன் சிவனாக இருந்து எல்லா இடத்திலும் இருக்கின்றானா அல்லது சக்தியாக இருந்து எல்லா இடத்திலும் இருக்கின்றானா அப்படிங்கிற கேள்வி வரும். இனி அவன் சக்தி சிவம் என்று இருவராய் இருப்பான் என்று கொள்வோம் என்றால் அவன் எங்கும் நிறைந்தவன் என்பது மீண்டும் இல்லையாகிவிடும். ஏன் அப்படின்னா, தனக்குள்ளேயே வேறுபட்டு நிற்பவன் எப்படி பிற பொருள்களில் ஒற்றுமைப்பட்டு இருத்தல் கூடும்? அவன் தன்னிடத்திலேயே இந்த பகுதி சக்தி என்றோ இந்த பகுதி சிவம் என்று இருக்கும் பொழுது அவன் எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கின்றான் அப்படின்னா அவன் சக்தியாக இருந்து நிறைந்திருக்கின்றானா சிவமாக இருந்து நிறைந்திருக்கின்றானா? இங்கு இருப்பது சக்தியா அல்லது சிவமா அப்படின்னு கேள்வி வரும். இந்த ஒரு இடத்திலே சக்தி இருக்கின்றதா சிவம் இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். என்பதனால அவன் ஒருவனாதல் என்பதும் இல்லை, இருவராதல் என்பதும் இல்லை. இப்போ ஒருவராதல் என்பது இல்லை என்பதை ஏகன் இல்லை என்று சொல்கின்றோம், இருவராதல் இல்லை என்பதை அநேகம் இல்லை என்று சொல்கின்றோம். அதைத்தான் ஏது என்று சொல்லுது. அவன் ஏகாநேகம் இரண்டும் இன்றி என்றால் சிவமே என்ற ஒற்றுமையோ சிவம் சக்தி என்ற இருமையோ இல்லாது அவன் பொருள் தன்மையா ஒன்றுபட்டு தன்னுடைய சக்தியினால் எவ்விடத்தும் வியாபித்திருக்கின்றான். அப்படி இருந்தால்தான் அவன் சர்வ வியாபியாக இருக்க முடியும் என்பதை கூறுகின்றார். ஒருவனாதல் இருவராதல் என்ற இரண்டும் பொருந்தாமல் போதலின் அவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கையை கைவிட்டு விடுவோம். இந்த கஷ்டமெல்லாம் அவன் சர்வ வியாபி என்று சொல்வதால் தான் வருகின்றது. அவன் சர்வ வியாபி இல்லை என்று சொல்லிவிட்டால் அதுவும் கூடாது. ஏன் என்று கேட்டால், எவ்விடத்தும் உள்ள எல்லா பொருள்களும் அவனது கலப்பு இல்லையே இல்லை என்று கூறுகின்றன. இது எப்படின்னா, சுவர் இல்லைன்னா சித்திரம் இல்லை, சுவருக்கு வெளியில சித்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பொழுது பசுபாசங்களுடைய தோற்றத்திற்கே, தோற்றம் என்றால் வியக்தமான தன்மை, அதற்கே அவனுடைய இருப்பு என்பது அடிப்படை என்று சொல்லப்படுகின்றது. என்பதனால காளிமனையிலே வீடு வருவதற்கு காளிமனையிலே இருந்த ஆகாயமே இடம் கொடுப்பதை போல அனைத்து படைப்பிற்கும் கடவுளே இடம் கொடுக்கின்றான். என்பதனால
அவனுடைய சர்வ வியாபக தன்மை என்பது ஐயத்திற்கு அப்பாற்பட்டது. இட் இஸ் அன் ஆக்சியமேட்டிக் ட்ரூத். சிறிது யோசித்து பார்த்தால் கடவுள் இல்லையேல் எதுவும் இல்லை என்பது தெளிவாக புரியும். எதை போலன சுவர் இல்லையேல் சித்திரம் இல்லை என்பதை போல என்பதனால அவருடைய சர்வ வியாபக தன்மையை நாம் கைவிடல் ஆகாது. அவன் எங்கும் உள்ளவன் என்ற கொள்கையும் விடுதல் கூடாது. அப்பொழுது அவன் எங்கும் உள்ளவன் என்ற கொள்கையை விடாமல் சக்தி சிவம் என்ற பொருள் இரண்டு உண்டா என்று கேட்டால் பொருள் இரண்டு இல்லை என்பதுதான் நிரூபணமாகின்றது. ஒருவனாதல் இருவராதல் என்ற இரண்டையும் விடுத்து அவன் எங்கும் இருக்கின்றான் என்பதையும் ஏற்றுக்கொண்டு அவன் எப்படி இருக்கின்றான் என்பதை ஆராய வேண்டும். அவன் எப்படி இருக்கின்றான் என்பதை ஆராய்ந்தால் கண்ணால் காணப்படுகின்ற சூரியனும் அதன் ஒளியும் ஒன்றும் ஆகாமலும் இரண்டும் ஆகாமலும் அவ்விரண்டிற்கும் பொதுவாய் நிற்றல் போல இறைவன் இருக்கின்றான். அதனால சூரியனும் அதனுடைய ஒளியும் ஒன்றாகாமல் இருக்கின்றன அப்படின்னு கேட்டா, சூரியன் தாமரைய மலர்த்துவதில்லை, அவருடைய ஒளிதான் மலர்த்துகின்றது. அப்ப நாம் என்ன சொல்றோம்? சூரியன் தொலைவில் இருந்தாலும் எங்கேயோ இருக்கின்ற தாமரை மட்டும் மலர்வதற்கு அவன் ஒளி காரணமாகின்றது. சூரிய உதயத்தினால் தாமரை ஒளிர்கின்றது, அந்த கதிர் இதற்கு காரணமாகின்றது என்று செயலினை சூரியனுடைய ஒளிக்கு நாம் ஏற்றுகின்றோம். செயல்பாட்டினை சூரியனுடைய ஒளிக்கு ஏற்றும் பொழுது சூரியன் வேறு கதிர் வேறு என்பதை போல பேசுகின்றோம். அது உண்மையில் வேறு இல்லை என்றானோ அவை ஒன்றில்லை என்பதை போல பேசுகின்றோம் என்பதனால சூரியனுக்கு செயல்பாட்டினை சொல்லாமல் அவருடைய கதிருக்கு செயல்பாட்டினை கூறுகின்றோம் என்பதனால அங்கு சூரியனும் ஒளியும் ஒன்றாகாது இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் வேறாகி விட்டார்களோ அப்படின்னா அவர்கள் வேறாகியும் விடமாட்டார்கள். என்ன காரணம்னா அந்த ஒளிதான் அவனை அறிவிக்கின்றது. அவன் ஒளி வடிவமாகவே இருக்கின்றான். சூரியன் என்பவன் யார் என்று விசாரித்தால் சூரியன் என்பவன் சூரியனுடைய ஒளிதான் என்ற முடிவிற்கு வர வேண்டும். நெருப்பு என்பது யாது என்று விசாரித்தால் நெருப்பு என்பது அதனுடைய சூடுதான் என்ற முடிவுக்கு வர வேண்டும். அதனை போல சூரியன் என்பவன் யார் என்று விசாரித்தால் சூரியன் என்பவன் அவனுடைய ஒளிதான் என்ற முடிவுக்கு வர வேண்டும். என்ன காரணம்? அந்த ஒளியை கொண்டுதான் சூரியனை இவன் சூரியன் என்று அறிகின்றோம் என்பதனால தாமரையை மலர்த்துகின்ற விஷயத்திலே சூரியனுக்கு செயல்பாட்டினை தாராமல் அவருடைய ஒளிக்கு செயல்பாட்டினை தருகின்றோம். என்ன காரணம் என்று கேட்டால் தாமரையை மலர்த்துவதனால சூரியன் விகாரப்படுவதில்லை என்பது காரணம். அதே நேரத்தில் சூரியனுடைய கதிர் என்று இரண்டா பேசுகின்ற நாம் இரண்டும் இரண்டு பொருளா என்று தீர்க்கமாக யோசித்து பார்த்தால் சூரியன் என்பவன் அவனுடைய ஒளி வடிவமாகவே இருக்கின்றான் என்ற காரணத்தினாலே பொருள் அங்கு இரண்டு இல்லை, பொருள் ஒன்றுதான் என்ற முடிவுக்கு வருகின்றோம். ஆகவே சூரியனும் அதனுடைய ஒளியும் ஒன்றாகாமலும் இரண்டு ஆகாமலும் அந்த இரண்டு நிலைக்கும் பொதுவாக நிற்கின்றன. இந்த பொதுவாக நிற்கின்ற தன்மைதான் தற்கிழமை தன்மை, தாதான்மிய பாவம். அந்த தாதான்மிய பாவத்தினாலே சிவமும் சக்தியும் ஒன்றாகாமலும் இரண்டாகாமலும் அந்த இரண்டிற்கும் பொதுவாய் இருக்கின்றார்கள். ஒன்றாகாமல் இருக்கின்றார்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? பொருள் ஒன்றுதான் இருந்தாலும் ஒன்றாதல் இல்லை என்பதை புரிந்து கொள்வது எப்படின்னா, சிவனுக்கு நிஷ்கிரியத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது செயலற்ற தன்மை சொல்லப்பட்டிருக்கின்றது. சக்தியே அனைத்தையும் செய்கின்றாள் என்று அவளுக்கு பஞ்ச கிருத்தியங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்ற அந்த வேற்றுமை இருக்கின்ற காரணத்தினாலே அங்கு ஒன்றாதல் இல்லை. ஆனால் இரண்டும் இருவேறு பொருள்களா என்று கேட்டால் அங்கனம் இல்லை என்று அங்கு இரண்டாகாமையும் கூறப்பட்டிருக்கின்றது. சிவம் அத்வைத்தம் என்று வேதமானது கூறுகின்றது. சிவம் என்ற சொல்லினாலே சக்தியோடு கூடியிருக்கின்ற பரம்பொருள் சொல்லப்பட்டது. ஏன்னா சிவ என்ற சொல்லுக்கே சக்தியோடு கூடியவன் என்பது பொருள். சக்தியோடு கூடியவன் என்பதனால சக்தி என்பது வேறொரு பொருளா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அங்கு அத்வைதம் என்ற சொல்லானது, அதாவது அவை இரண்டு பொருள்கள் இல்லை என்ற அளவிலே அங்கு அத்வைத சப்தத்திற்கு இன்மை பொருளானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இந்த இன்மை பொருளோடு சொல்லப்படுவதனால சக்தி என்பது சிவனுக்கு வேறாகாதது என்பது வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. சரி, ரைட். இப்பொழுது கடவுளுடைய சக்தியை பத்தி இப்படி பேசிட்டோம்.
உலகத்திலே படைப்பிலே எல்லா பொருள்களுக்கும் சக்தி இருக்கின்றன, உண்டா இல்லையா? நெருப்பிற்கு இருக்கின்ற சக்தி தான் சூடு, நீருக்கு இருக்கின்ற சக்தி குளிர்ச்சி, தேனுக்கு இருக்கின்ற சக்தி இனிமை, மல்லிகை மலருக்கு இருக்கின்ற சக்தி மனம், மாணிக்கத்திற்கு இருக்கின்ற சக்தி ஒளி. இவ்வாறு ஜடப்பொருளுக்கே சக்தி இருக்கின்றது. பசுக்களுக்கும் எவ்வளவோ சக்தி இருக்கின்றன, அவரவருடைய சக்தியெல்லாம் வேறுபடுகின்றது. அறிகின்ற சக்தி ஆற்றல் என்பது உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றது. உயிர்களுக்கெல்லாம் விருப்பம் என்ற ஆற்றல் இருக்கின்றது, செயலாற்றல் இருக்கின்றது, அறிவாற்றல் இருக்கின்றது. இப்படி சக்தி இல்லாமல் பசுபாசங்களும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பசுபாசங்களுக்கும் கடவுளுக்கும் என்னதான் வேறுபாடு என்று ஒரு கேள்வி வருகின்றது. கேள்வி வரும்பொழுது, ஞாயிற்றின் ஒளி எல்லாவிடத்தையும் வியாபிக்கின்ற தன்மை கொண்டது. ஆனால் ஒரு விளக்கின் ஒளி அவ்வாறு அனைத்து பொருளையும் விளக்குகின்ற வியாபகத்தன்மை கொண்டது இல்லை. அதுபோல இறைவன் தன் ஆற்றலினாலே எல்லாமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய சக்தி அவனுக்கு விளங்குழியாக, அவனிடமிருந்து வேறுபடாததாக, அனைத்து ஆற்றலும் கொண்டதாக, முற்றறிவு முற்ற சக்தியாக முழுமை பெற்றிருக்கின்றது. பசுக்களுடைய அறிவு என்பது, ஆற்றல் என்பது அவ்வாறு இல்லாமல் எல்லைக்கு உட்பட்டிருக்கின்றது. அதே போலவே பாசங்களின் ஆற்றலும் ஜட ஆற்றல், அது அறிவாற்றல் என்று, அது இயங்குகின்ற ஆற்றல் மட்டும்தான். அந்த ஆற்றலும் எல்லைக்கு உட்பட்டிருக்கின்ற ஆற்றல் என்ற அளவினாலே கடவுளுடைய ஆற்றல் இருந்து பசுபாசனுடைய ஆற்றல் என்பது வேறுபடுகின்றது என்பதை அறிய வேண்டும். இந்த காரணத்தினாலே எந்த நிலையிலும் உயிர்கள் இறைவனுக்கு அடிமையாக இருக்கும், பாசப்பொருள் இறைவனுக்கு உடைமையாக இருக்கும். அறிவுள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளுக்கு அடிமையாக இருக்கும், அறிவற்ற பாசப்பொருள் எல்லாம் இறைவனுக்கு உடைமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்த கருத்து வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யான் ஜெகத்து என்று. அதாவது அசைகின்ற பொருளோ அசையாத பொருளோ படைப்பிலே அனைத்தும் இறைவனுக்கு உடைமையாகும் என்று வேத மந்திரமானது கூறுகின்றது. இப்பொழுது பாடலுக்கு மீண்டும் ஒரு முறை பதவுரை செய்து பார்ப்போம். எங்கும் உளன் என்ற அளவை, அளவை என்பது அளவையால் என்று பொருள்படுகின்றது. முதல்வன் எல்லா பொருளிலும் நிறைந்து நிற்பான் என்பது முன்னே அத்விதம் பற்றி கூறிய இடத்தில் விளக்கப்பட்டது. அதனை அளவையாக கொண்டு ஆராய புகுந்தால் ஒன்று அன்று அவன் சக்தி என்பது இன்றி தான் ஒருவனேயாய் உளன் என்பது பொருந்தாது. சக்தியினால் தான் அனைத்தையும் கலக்கின்றானே அல்லாமல் தான் ஒருவனாய் இருக்கின்ற பொருள் பிற பொருள்களை கலக்க முடியாது என்பது இதற்கு பொருள். அதுதான் எடுத்துக்கிட்டு சொன்னேன். அப்பளம் என்பது ஒரு தனி பொருள். அது பாயசம், வடை, பச்சடி எல்லாத்திலும் காணப்படாது. என்ன காரணம்னா அனைத்திலும் காணப்படுகின்ற சக்தி அதுகிட்ட இல்லை. ஆகவே சக்தியினால் தான் கலப்பு ஏற்படும். சக்தி இல்லாத தனித்திருக்கின்ற ஒரு பொருளுக்கு கலப்பு என்பது இல்லை. ஆகவே கடவுளை ஒருவன் என்று சொல்லும் பொழுது அவன் அசங்கன், கலப்பில்லாதவன் என்ற பொருள் வருகின்றது. அப்ப கலப்பற்ற தன்மைக்கு காரணம் சக்தி இன்மை. ஆகவே சக்தியின்மை என்பது உண்மை என்று சொன்னால் கலப்பு நிகழாது. கலப்பு உண்டு என்பதனால சக்தியின்மை இல்லை, அவன் ஒருவனாக மாட்டான் என்று ஆகிவிடுகின்றது. இப்பொழுது தானும் சக்தியும் என்று இரண்டாக அறியப்படுவானோன்னு கேட்டா அவ்வாறு இரண்டாக அறியப்படுவதும் இல்லை என்பதை கூறப்போகின்றார். ஒன்று அன்று என்பதற்கு என்ன பொருள்னா, அவன் சக்தி என்பது இன்றி தான் ஒருவனேயாய் உள்ளான் என்பது பொருந்தாது என்பது பொருள். அதாவது விமரிசம் இன்றி பிரகாசம் மட்டிலுமாய் இருத்தல் ஒன்று எனப்படுகின்றது. அந்த நிலை கடவுளுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டது. அவன் ஒருவனாக இருந்தால் ஒரு காலத்தில் ஓரிடத்தில் மட்டுமே நிற்றல் கூடும். அவன் எல்லா இடத்திலும் இருந்திருப்பது என்பது கூடாது என்பதனால அது சக்தியினால் தான் கூடும். ஆகவே சக்தியின்றி சிவம் ஒரு பொருளாக விளங்குதல் என்பது கூடாது. சரி, அவன் இரண்டு சிவம் சக்தி என்று இரண்டுபட்டே இருப்பான் என்று சொன்னால் முதல்வன் ஒருவனாகாமல் இருமை உடையன் என்று கொள்ளலாம் என்றால் எங்கும் உள்ளன் என்று அப்பொழுதும் அவன் எங்கும் நிறைந்து என்பது இல்லாமல் போய்விடும். எப்படியா போகும் அப்படின்னு கேட்டா சக்தியினால் தானே கலக்கின்றான். அப்ப சக்தியோடு இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது கலப்பு எவ்வாறு இன்று போகும்னு கேட்டா
சக்தி சிவம் என்ற இரண்டு பொருள் உண்டு என்று சொன்னால் அவன் எல்லா இடத்திலும் கலந்திருக்கும் பொழுது அவ்வாறு கலந்து காணப்படுகின்ற பொருள் சக்தியா சிவமா என்ற கேள்வி வந்துவிடும் என்பதனால அவன் இரண்டாதலும் இல்லை என்று பார்க்கின்றோம். தன்னுள்ளே வேறுபட்டு இருமை உடையனாய் கடவுள் இருப்பான் என்று சொன்னால் அவன் கலந்திருக்கின்ற பொருளில் மட்டும் தான் ஒருவராக எவ்வாறு காணப்பட முடியும்? அங்கு ஒற்றுமைப்பட்டு காணப்பட முடியாது. தனக்குள்ளேயே ஒரு பகுதி சக்தி என்றும் சிவம் என்றும் அவனுக்கு இருமை இருக்கும் என்று சொன்னால் அவன் கலப்பினாலே பல பொருளிலே காணப்படும் பொழுது அவன் ஒரு பொருளாக எவ்வாறு காணப்படுவான்? இவ்விடத்திலே கலந்திருப்பது சக்தியா சிவமா என்ற கேள்வி வருமே என்பது பொருள். ஆகவே அவன் இருமையன் என்றால் எல்லாவிடத்தும் ஒற்றுமைப்பட்டு நிற்றல் என்பது இயலாது என்பது பொருள். சரி, இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று கொள்வதனால் அன்றோ அவன் ஒருமையுடையன் என்பதும் இருமையுடையன் என்பதும் பொருந்தாமல் போகின்றன. ஆதலால் அவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கை விட்டுவிடுவோம் என்று முடிவு செய்தால் அப்படி விட்டுவிடவும் முடியாது. என்ன காரணம்னா, அப்படி விட்டுவிட்டால் படைப்பே நிகழாது என்று கூறுகின்றார். எவற்று எவனும் என்றால் எல்லா பொருளிலும் எல்லா வகையிலும் என்பது பொருள். எவற்று என்றால் எல்லா பொருளிலும், எவனும் என்றால் எல்லா முறைமையிலும். அதாவது இப்ப எல்லா இடத்தும் என்று சொல்லப்படவில்லை, அதனை ஆற்றலாலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா பொருளிலும் எல்லா இடத்தும் எவ்வகையிலும் அங்கண் அவை அவ்விடத்து அவை அனைத்தும் அவன் அன்று இல்லை, அவன் அவற்றில் கலந்து இல்லையேல் இல்லையாம் என்றால் காட்சிக்கு வருதல் இல்லையாம் என்பது பொருள். சுவரில் இல்லாமல் சித்திரம் இல்லை என்பதை போல சுவர் வேறு சித்திரம் வேறுதான் இருந்தாலும் சித்திரத்தை தனியாக எழுதி காட்ட முடியாது, ஆகாயத்தில் எழுதுவார் இல்லை. அப்ப சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை என்பதை போல இறைவனுடைய இருப்பு இல்லாமல் ஏனைய பொருளுக்கு இருப்பு என்பது இல்லை என்பதை வேதாதி நூல்கள் தெளிவாக கூறுகின்றன. என்பதனால அவன் அன்று இல்லை என்பதற்கு என்ன பொருள்னா, பெருமானுடைய கலப்பு நிகழவில்லை என்று சொன்னால் படைப்பு இல்லை என்பது பொருள். எவற்று எவனும் அங்கண் அவை அவன் அன்று இல்லை. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமான தொடர். இதற்கு பொருள் என்னன்னா, எப்பொருளிலும் எம்முறையிலும் எல்லா இடத்தும் கடவுளுடைய கலப்பு இல்லை என்று சொன்னால் அவ்விடத்து அவை அனைத்தும் அவன் அல்லாமல் இல்லை என்றால் அவனுடைய கலப்பு இல்லையே இல்லை என்பது பொருள். இதனை திருவாசகம் எவ்வாறு கூறுகின்றது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. காணப்படுகின்ற பொருள் எதுவுமே கடவுள் இல்லை, இருந்தாலும் கடவுள் அனைத்திலும் கலந்திருக்கின்றான். அவனுடைய கலப்பு இல்லை என்றால் ஒரு பொருளும் இல்லை. அப்பொழுது எல்லா பொருளும் தோன்றுவதற்கு காரணமாகின்ற கடவுளுடைய கலப்பு என்பது எவ்விடத்தும் இருந்தாலும் கலக்கப்பட்டு தோற்றத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பொருளும் அவனாக மாட்டான். அப்பொழுது அந்த பொருளை அவனாக கொள்ளலாமோ என்றால் கொள்ள முடியாது. ஆனால் அங்கு அவன் இல்லை என்றும் சொல்ல முடியாது. அவன் இல்லையே இந்த பொருளே தோற்றத்திற்கு வாராது என்பது பொருள். ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை என்பது திருவாசகம். கோயில் திருப்பதிகத்துல இந்த தொடர் வருகின்றது. ஆதலால் அவன் எங்கும் நிறைந்து நிற்பவன் என்ற கொள்கையை நாம் விட்டுவிடுதல் கூடாது. சரி, அவ்வாறாயின் அவன் எங்கும் உள்ளவன் என்பதையும் உடன்பட்டு அவன் ஒருமையன் அல்லது இருமையன் என்பதையும் கொள்ளாமல் வேறு எத்தன்மையன் என்று கொள்வது என்று கேட்டால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார். ஈசன் பொன் ஒளி போல், கடவுளை பொன்னும் அதனுடைய ஒளியையும் போல கொள்ளுங்கள். பொன் என்பது ஆகுவேராக சூரியனுக்கு ஒரு பெயர். ஒளி என்பது சூரியனுடைய கதிர். சூரியனுக்கும் சூரியனுடைய கதிர்க்கும் இருக்கின்ற உறவு என்ன? பல பொருளை விளக்கும் பொழுது சூரியனுடைய ஒளி விளக்குகின்றது என்று சொல்றோம். அவ்வாறு பேசுவதனால சூரியன் என்றும் சூரியனுடைய ஒளி என்றும் அங்கு இருமை காணப்படுகின்றது, அதாவது ஒருமை அல்லாத தன்மை காணப்படுகின்றது. ஆனால் சூரியனை காணும் பொழுதும் அதே ஒளிதான் அவனை காட்டுகின்றது என்று சொல்வதனால சூரியன் அவன் ஒளியாகவே காணப்படுகின்றான் என்று சொல்லும் பொழுது அங்கு இருமை காணப்படாது, ஒருமை காணப்படுகின்றது. என்பதனால ஒருமை காணப்படுவதனால இருமை நீக்கப்படுகின்றது, இருமை காணப்படுவதனால ஒருமை நீக்கப்படுகின்றது. என்பதனால சூரியனுக்கும் அவனுடைய ஒளிக்கும் இடையிலே ஒருமையற்ற தன்மையும் இருக்கின்றது, இருமையற்ற தன்மையும் இருக்கின்றது.
அந்த ஒருமையற்ற தன்மையும் இருக்கின்றது, இருமையற்ற தன்மையும் இருக்கின்றது என்பதனை தான் ஏகாநேகம் இரண்டும் இன்றி என்று ஏது கூறுகின்றது. அப்ப அதை போல கடவுளுக்கும் சக்திக்கும் இடையிலே ஒருமைக்கும் இருமைக்கும் பொதுவான நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஒருமைக்கும் இருமைக்கும் பொதுவான நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஞாயிறும் அதன் ஒளியும் ஒன்றும் ஆகாமல் இரண்டும் ஆகாமல் அவ்விரண்டிற்கும் பொதுவாய் நிற்றல் போல முதல்வன் தானும் தன் சக்தியுமாய் ஒருமையினும் ஆகாமல் இருமையினும் ஆகாமல் தாதாத்மியம் என்னும் தன்மையில் இயைந்து எங்கும் நிறைந்து நிற்பான். முதல்வன் தான் ஒருவனே ஆகாது சக்தியை உடையன் என கூறினால் அவனைப் போல ஏனைய பசுக்களும் பாசங்களும் சக்தியை உடையனவாதலின் அவையும் முதல்வனோடு ஒப்பை வியாபகமாய் அவனுக்கு சமமாய் விடுமோ என்று கேட்டால் சமமாகி விடாது. உலகிலே பதிபசு பாசமாகின்ற முப்பொருளுக்கும் அந்தந்த பொருளுக்குரிய ஆற்றல் இருந்தானோ பசுபாசங்களுக்குரிய ஆற்றல் என்பது பதிக்குரிய சக்தியாகின்ற ஆற்றலுக்கு சமமாக மாட்டா. எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, இந்த ஆற்றல்களுக்கு எல்லை உண்டு, பெருமானுடைய ஆற்றலுக்கு எல்லை இல்லை என்பது பொருள். அங்கு என்றால் அம்முதல்வனிடத்து நாம் ஆள் ஆம், பசுக்களாகிய நாம் என்றும் ஆளாம் என்றால் அவனுக்கு தொண்டு செய்கின்ற அடிமைகளாக இருப்போம். அவை உடைமை ஆம், ஆம் என்பதை திரும்ப வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அவை என்றால் அறிவில்லாத பாசப்பொருளாகின்ற அந்த அவை உடைமையாம், பெருமானுக்கு சொத்துக்கள் போல ஆகும். உடைமை வீடு வாசல் போல சொத்துக்கள் போல ஆகும். ஆதலால் பசுபாசங்கள் முதல்வரோடு சமமாய் விடுதல் என்பது எவ்வாறு என்பது குறிப்பு. அந்த பசுபாசங்கள் தத்தமளவில் வியாபகம் உடையனவே அல்லாமல் முதல்வரோடு ஒப்ப பெரு வியாபகம் உடையன அல்ல. அவை அவருடைய பெரு வியாபகத்தில் தாம் வியாபியமாய் அடங்கி நிற்கும் என்பது இந்த பாடலிலே சொல்லப்பட்டது. என்பதனால சக்திக்கும் அந்த சக்தனுக்கும் உள்ள தொடர்பு என்பது தாதாத்மிய சம்பந்தம். அதன்கண் ஒருமையோ இருமையோ பார்க்கப்படாமல் பொதுவாகின்ற தன்மையே பார்க்கப்பட வேண்டும். பொருள் தன்மையினாலே அவை இரண்டும் ஒன்று. அதை போலத்தான் பசுபாசங்களுக்குள்ளயும் பசுவினுடைய சக்திக்கும் பசுவிற்கும் தாதாத்மிய சம்பந்தம் உண்டு. ஒரு பாசப்பொருளுடைய சக்திக்கும் அதனுடைய அந்த பாசப்பொருளுக்கும் கூட தாதான்மிய சம்பந்தம் உண்டு. இந்த தாதான்மிய சம்பந்தம் என்பது ஒருமைக்கும் இருமைக்கும் பொதுவாக நிகழ்கின்ற உறவாகும். அந்த உறவினாலே பொருள் ஒன்று என்று உணரப்பட வேண்டும். பொருள் இரண்டாகாமல் ஒன்றாகத்தான் விளங்கும் என்று உணரப்பட வேண்டும் என்ற செய்திகள்லாம் இந்த அதிகரணத்திலே சொல்லப்பட்டன. இதுல ஞாயிற்றினை இறைவனுக்கு ஊமையாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது ஞாயிறு எப்படி தன்னுடைய கதிர்களோடு ஒருமையும் இல்லாமல் இருமையும் இல்லாமல் பொதுப்பட ஒரு உறவு கொண்டிருக்கின்றதோ அதே போல சிவமும் சக்தியும் என்று சொல்லும் பொழுது ஞாயிறையே சிவம் என்று கொண்டு விட்டால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஞாயிறு தானே உலகத்தை காட்டுகின்றது அப்படின்னு கேட்டா, ஞாயிறு நாம் வாழ்கின்ற உலகத்தை நமக்கு காட்டுகின்றது. இதை போல பல ஞாயிறுகள் இருக்கின்றன என்பதனால உலகம் என்பது நாம் காண்கின்ற ஞாயிற்றினும் பெரியது என்பதனாலேயே ஞாயிறு கடவுளுக்கு சமமாக. There are so many galaxies, so many solar systems. அதுல ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்துக்கும் அந்த சன் என்பவன், அந்த ஞாயிறு என்பவன் ஆன்மாவாக இருந்து ஒளியையும் உஷ்ணத்தையும் ஊட்டி உயிர் வாழ வைக்கின்றான் என்பதனால வேதங்கள் சூரிய ஆத்மா ஜகதகா, ஜகதகா என்றால் சுற்றி வருகின்ற உலகம் என்பது பொருள். சூரியனை ஒவ்வொரு சூரியனை சுற்றி வருகின்ற உலகத்திற்கும் அந்தந்த சூரியன் ஆன்மாவாக இருந்து கொண்டு உயிராக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சூரியர்களே அநேகர் எண்ணில்லாதவர்கள் இருக்கின்றார்கள். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி சூரியர்கள் எண்ணில்லாதவர்கள் இருக்கின்றார்கள், பிரமர்கள் எண்ணில்லாதவர்கள் இருக்கின்றார்கள், நாராயணர்கள் எண்ணில்லாதவர்கள் இருக்கின்றார்கள், இந்திரர்கள் எண்ணில்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே இவர்கள் எல்லாம் அவர்கள் ஆற்றலோடு எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக கூறினாலும் அவர்கள் கடவுள் ஆக மாட்டார்கள். ஒருவனாக இருக்கின்ற அந்த பெருமான் தான் கடவுளாவான் என்ற விளக்கத்தினை இங்கு நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். சூரியனிடத்திலே இருக்கின்ற ஒளி, அந்த ஒளியை சூரியனிடத்திலே வைத்தவன் சிவபெருமானே என்ற செய்தியானது வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நதத்ர சூர்யோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி
குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் விதம் விபாதி. அந்த முக்தி நிலையிலே சிவபெருமான் மட்டுமே விளங்கி தோன்றுகின்றான். இந்த உயிருடைய காட்சியிலே உயிர் சிவனை மட்டுமே காண்கின்ற நிலைதான் முக்தி நிலை என்று சொல்லப்படுகின்றது. அங்கு இதுவரையிலும் கண்டு வந்த ஒளிப்பொருள்கள் காட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்டா வரமாட்டான். அங்கு சூரியன் ஒளிரமாட்டான், அங்கு சந்திரன் ஒளிரமாட்டான், அங்கு நட்சத்திரங்கள் ஒளிரமாட்டா என்று சொல்லும் பொழுது இந்த நெருப்பு எவ்வாறு அங்கு ஒளிரும்? இதுவரையிலும் ஒளிர்ந்த இந்த பொருள்கள் எல்லாம் அவனுடைய ஒளியை கொண்டே ஒளிர்ந்தன என்று வேத மந்திரம் கூறுகின்றது. அதனையே திருவாசகம் களிவந்த சிந்தையோடுண்குழல் கண்டம் கலந்தருள வெளிவந்திலேனே விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்குழல் உத்தர கோச மங்கைக்கரசே எளிவந்த எந்தை பிரான் என்னுடைய என்னப்பனே என்று மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோச மங்கைக்கரசு. நம்மால் ஒளிர்கின்ற பொருள் என்று சொல்லப்படுகின்ற மெய்ச்சுடர் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் போன்று தாமாக ஒளிர்கின்ற சுடர்கள். நம்மை பொறுத்தவரையிலும் ரிலேட்டிவாக நாம் அறிந்த வரையிலும் என்பது பொருள். ரிலேட்டிவ் என்றால் அறிந்த வரையிலும், அப்சல்யூட் என்றால் உள்ள நிலை, யதார்த்த நிலை. நாம் அறிந்த வரையிலும் ஒளிப்புள்ளாக காணப்படுகின்ற சூரியனிடத்திலேயே அந்த ஒளியை வைத்தவன் யார் என்று கேட்டால் உத்தர கோசமங்கை பிரான் தான் என்பதனால அவனே உண்மையான சூரியன், சூரியனுக்கும் சூரியன் என்று பார்க்கின்றோம். உயிரினை இறைவன் உயிருக்கு உயிராக இருந்து இயக்குவதைப் போலவே சூரியனிடத்திலே தன் ஒளியை வைத்து அவனை சூரியனாக இயக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இப்பொழுது சூரியன் என்பவன் அவனுடைய ஒளியிலிருந்து தான் பிரிப்பின்றி விளங்குவது என்பது அது மட்டும்தான் இங்கு எடுத்துக்காட்டே தவிர சூரியனே கடவுள் என்பது இதனுடைய பொருள் அன்று என்பதை உணர வேண்டும். இதெல்லாம் இதோடு நமக்கு 2வது நூற்பாவானது முடிகின்றது. வருகின்ற வகுப்பில 3வது நூற்பா படிப்போம். 3வது நூற்பா என்பது ஆன்மாக்கள் படைக்கப்படுகின்றன, உடலோடு தனுகரண புவனங்கள் கொடுத்து படைக்கப்படுகின்றன. இந்த உயிர் என்பது யாது, உயிர் உண்டா என்பதற்கான பிரமாணம், உயிரினுடைய இலக்கணம் யாது என்பதை பற்றின தொடக்கம், இவையெல்லாம் 3வது நூற்பாவிலே நமக்கு ஆசிரியர் போதிக்கின்றார். அந்த விஷயங்களை வருகின்ற வகுப்பிலே